வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ் தோழர்களே, நான் உங்கள் இன்பா. நேற்று நான் ஒரு காணொலியில் பதிவு செய்திருந்தேன். அந்த காணொலி பிடித்திருந்தால் நன்றி என்று பதில் சொல்லுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தேன். சில நண்பர்கள் அதை பார்த்துவிட்டு நல்ல செய்தியைத்தான் சொல்லியிருக்கிறீர்கள், நன்றி என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அப்படி என்றால் புதுமையான செய்திகளை சொல்வது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அரசியல் கலந்த தேடல்கள் ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே களத்தில் அறியாத சில செய்திகளையும் எடுத்து வைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணம். எனவே நேற்று ஒரு அறியாத செய்தியைத்தான் நான் எடுத்து வைத்தேன். அது இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கக்கூடிய அந்த குழந்தை, இயேசு கிறிஸ்துவாக அவர் பிறந்த அந்த குழந்தை, 2000 வருடங்களுக்கு முன்பு பிறந்த அந்த குழந்தையை முதலாக சந்தித்த ஞானிகள் தமிழர்களா என்கின்றதை அடிப்படையாக வைத்து அந்த காணொலியை நான் பதிவு செய்திருந்தேன். அதற்கான விளக்கங்களை யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் எழுதிய விவிலியத்தை மையப்படுத்திய அவர் விவிலியத்தை மொழிபெயர்த்து எழுதிய களங்களை வைத்து அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டிருந்தேன். அதற்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைத்திருக்கிறது என்கின்ற காரணத்தினால் இன்று ஒரு பெண்ணியம் சார்ந்த ஒரு விடயம் என்பதை விட முதலாக இந்தியாவில் ஒரு பெண் இன்ஜினியராக படிப்பிற்குள் சென்று படித்து இன்ஜினியர் ஆகிறார். அந்த பெண் அந்த களத்தில் எவ்வளவு துன்பங்களை துயரங்களை சந்தித்திருப்பார். அந்த முதல் இன்ஜினியராக இந்தியாவில் படித்து பதவியேற்ற அந்த பெண் யார், எந்த சூழலில் அவர் அந்த களத்திற்குள் சென்றார், இவைகளை மையப்படுத்திய தேடலைத்தான் இந்த காணொலிக்குள் நான் எடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த காணொலிக்குள் செல்வதற்கு முன்பாக அறியாத ஒரு செய்தி, இன்னொரு செய்தியும் பதிவிட்டு செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். அது இந்த காணொலிக்கு தொடர்புடையதா தொடர்பில்லாதா என்று எனக்கு தெரியாது. அது ஒரு சினிமா சார்ந்த ஒரு செய்தி, அதாவது சோகத்தை மையப்படுத்திய ஒரு களம் என்று கூட நினைத்து கொள்ளுங்கள். டி.எம். சௌந்தரராஜன் அவர்களை உங்களுக்கு தெரியும். தமிழ் திரையுலகில் பின்னணி பாடகர்களில் ஒரு முதன்மையான ஆதிக்க சக்தியாக விளங்கியவர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள். இவர்கள் ஒரு காலகட்டத்தில் இவர்கள் பாடிய பாடல் பிரபலம் என்பதை விட இன்று வரை அவை செவிப்பறைகளை குளிர்வித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். இந்த சூழலில் பாகப்பிரிவினை என்கின்ற திரைப்படத்தில் டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுக்கு பாடுவதற்கான ஒரு களம் கிடைக்கின்றது. அந்த படத்திலே அவருக்கான பாடல் என்னவென்றால், ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் என்கின்ற ஒரு பாடலை பாடுவதற்கான ஒரு களம் அமைகின்றது. இந்த பாடலை பாட செல்வதற்கு முன்பாக டி.எம். சௌந்தரராஜனுக்கு இந்த பாடலை பாடுவதற்கு விருப்பம் இல்லை. காரணம், டி.எம். சௌந்தரராஜனுடைய மூத்த மகன் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரா என்கின்ற கேள்வி எழும்பிக் கொண்டே இருக்கிறது. டி.எம். சௌந்தரராஜன் வேண்டாத கடவுள் இல்லை, ஒவ்வொரு கடவுளாக போய் வேண்டி பார்க்கிறார். ஆயினும் தன் மகனுடைய அந்த உடல்நிலை முன்னேற்றம் காணவில்லை. இந்த சூழலில்தான் பீம்சிங் அவர்கள் பாகப்பிரிவினை படத்தில் பாடுவதற்காக அழைக்கின்றார். எப்பொழுதுமே ஒரு பாடலை பாடச் செல்கின்ற டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் 2 முறை ஒத்திகை பார்த்துவிட்டு அந்த பாடலை பாடச் செல்வார். அதிலே சில நேரங்களில் தடுமாற்றங்கள் ஏற்படும். அப்பொழுது அந்த பாடலை மீண்டும் பாடி அதை ஒளிப்பதிவு செய்வார்கள். ஆனால் இந்த பாடலை பாடச் சென்ற டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் ஒரு முறை இந்த பாடலை கேட்டுவிட்டு எந்த விதமான பயிற்சியும் எடுக்காமல் இந்த பாடலை பாடச் சென்று ஒரே டேக்கில் இந்த பாடலை பாடி முடித்து விடுகிறார். முடித்துவிட்டு வெளியே வருகின்ற பொழுது டி.எம். சௌந்தரராஜனுக்கு ஒரு செய்தி வருகின்றது. மருத்துவமனையில் இருக்கக்கூடிய உங்களுடைய மகன் மரணத்தை தழுவிவிட்டான் என்று. அதன் பின்பு டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் எந்த மேடையிலுமே இந்த பாடலை பாடியதே கிடையாது. யாராவது பெரிய பிரபலமானவர்கள் வற்புறுத்தி இந்த பாடலை பாடுங்கள் என்றால் கூட டி.எம். சௌந்தரராஜன் பாடியது கிடையாது. அவருடைய மனதிற்கு ஒரு வலி. இந்த பாடலை பாடுகின்ற பொழுது நம்மளுடைய மகனின் ஞாபகம் வந்துவிடுமோ என்கின்ற எண்ணம் அவர் மனதிற்குள். எனவே இந்த பாடலை அவர் எங்கும் பாடியதில்லை. 1959 இந்த காலகட்டங்களில் மும்பையில் பாடலாசிரியர் வாலி அவர்களுடைய அம்மா உடல்நலம் பாதிக்கப்பட்டு தன்னுடைய இன்னொரு மகனுடைய வீட்டில் தங்கியிருக்கிறார். அப்பொழுது டி.எம். சௌந்தரராஜனை பார்க்க வேண்டும் என்று அந்த தாய் விரும்புகிறார். எனவே டி.எம். சௌந்தரராஜன் அந்த தாயை பார்க்க செல்கின்றார்.
அந்த தாய் விருப்பப்பட்டு 2 பாடல்கள் டி.எம். சௌந்தரராஜனை பாடும்படி சொல்கின்றார். அந்த 2 பாடல்களில் ஒன்று இந்த ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் என்கின்ற பாடல். ஒரு தாய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் இந்த பாடலை விரும்பி கேட்கிறார்களே என்று தன்னுடைய விரதத்தை முடித்துவிட்டு டி.எம். சௌந்தரராஜன் அந்த பாடலை பாடினார். ஆனால் அதன் பின்பு அந்த தாய் உயிரில் பிழைத்தார்களா என்கின்ற கேள்விகளுக்கான விடை இல்லை. ஆனால் தான் கொண்டிருந்த அந்த ஒரு கட்டுப்பாடுகளை அல்லது தான் கொண்டிருந்த இந்த பாடலை பாடக்கூடாது என்று நினைத்திருந்த நினைவுகளை துடைத்தெறிந்துவிட்டு டி.எம். சௌந்தரராஜனை அந்த பாடலை பாட வைத்திருக்கக்கூடிய அந்த தாய் ஒரு வியப்புக்கு உரிய ஒரு தாயாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏறக்குறைய சில நேரங்களில் பெண்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பல மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அப்படித்தான் நான் இப்பொழுது குறிப்பிடுகின்ற ஒரு சம்பவமும் 1930 இந்த காலகட்டங்களில் ஒரு 16 வயது பெண்ணுக்கும் ஒரு 18 வயது இளைஞனுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. அப்பொழுது திருமணத்திற்கு இதுதான் வயது என்கின்ற ஒரு வரம்பு இல்லாத சூழல். எனவே அந்த 16 வயது பெண்ணுக்கும் 18 வயது பையனுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் முடிந்து 3 வருடம் கழிகிறது. அந்த பையன் மரணத்தை தழுவி விடுகிறான். இந்த பெண் இளம் விதவையாக மாறிவிடுகிறார். அந்த காலகட்டத்தில் இளம் விதவையாக ஒரு பெண் மாறிவிட்டால் அவளை வீட்டிலே உட்கார வைத்து முக்காடு போட்டு விடுவார்கள். ஆனால் இந்த பெண்ணின் தந்தை பாப்பு சுப்புராவ் என்கின்றவர் ஒரு இன்ஜினியராக இருக்கின்றார். அவர் பொறியியல் சார்ந்த கலைகளில் வல்லுநராக இருக்கின்றார். எனவே இந்த கணவனை இழந்து குழந்தையை வளர்த்து கொண்டிருந்த இந்த பெண் ஒரு நாள் திடீரென்று தன்னுடைய தந்தையை தேடி வரக்கூடியவர்களை பார்க்கின்றார். தந்தையின் அந்த பொறியியல் வல்லுநர் என்கின்ற அடிப்படையில் அந்த வேலை சார்ந்த களங்களை மையப்படுத்தி பலர் தந்தையோடு பேசிக்கொண்டு இருப்பதை பார்க்கின்றார். இந்த பெண்ணின் மனதில் ஒரு தீ பற்றி கொள்கிறது. தந்தையை பார்த்து சொல்கின்றார், நானும் படிக்கச் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதுவும் குறிப்பாக எலக்ட்ரிக்கல் சார்ந்த பொறியியலை கற்றுக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன் என்று இந்த பெண் குறிப்பிடுகின்றார். அப்பொழுது அந்த தந்தை தடுக்கின்றார். இந்த சூழலில், அதாவது நீ இளம் விதவையாக இருக்கிறாய், குறிப்பாக இந்த பொறியியல் படிப்பதற்கு இதுவரை எந்த பெண்களும் சென்றதாக எனக்கு தெரிந்த வகையில் இல்லை. ஆண்கள் மட்டுமே பொறியியல், அதாவது அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் என்கின்ற அந்த பொறியியல் சார்ந்த விடயங்களை படிப்பதற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். கல்லூரியில் உன்னை சேர்த்து கொள்வார்களா என்கின்ற கேள்விதான் எழும்பிக் கொண்டிருக்கிறது என்று தந்தை தடுத்து பார்க்கிறார். ஆனால் மகள் ஒட்டுமொத்தமாக நிலையாக நின்று விடுகிறாள். நான் கண்டிப்பாக செல்லத்தான் போகிறேன் என்று. உடனடியாக தந்தை அந்த மகளை சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சார்ந்த விடயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியில் அந்த பெண்ணை அவர் படிப்பதற்காக சேர்க்கிறார். முதலாக அவள் கல்லூரிக்கு செல்கின்ற பொழுது கல்லூரியில் ஒட்டுமொத்தமாக ஆண்கள். அங்கு வேலை செய்வதற்கு கூட பெண்கள் இல்லாத ஒரு சூழல். அந்த சூழலில் ஒரு பெண் படிப்பதற்காக அந்த கல்லூரிக்கு செல்கிறார் என்கின்ற பொழுது அது ஒரு மாறுபட்ட கோணமாக அந்த இடம் இருக்கிறது. ஆனால் இந்த பெண் அதை குறித்து எந்தவிதமான அச்சமும் கொள்ளவில்லை. தன்னுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறது என்றால், எப்படியாவது நாம் ஒரு இன்ஜினியராக மாறிவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டுமே அந்த பெண் மனதில் இருக்கிறது. எனவே எதை குறித்தும் அவள் கவலைப்படவில்லை. தன்னுடைய படிப்பை தொடருகின்றார். 1943ஆம் ஆண்டு அவள் இந்த கல்லூரியில் படித்து பொறியியல் வல்லுநர் என்கின்ற பட்டத்தை பெறுகின்றார். அதன் பின்பு அவள் பாம்பேயில் இருக்கக்கூடிய ஒரு அணை கட்டக்கூடிய ஒரு நிறுவனத்திடம் போய் வேலைக்கு சேர்கிறார். அந்த நிறுவனத்திடம் வேலைக்கு சேர்கின்ற பொழுது அணை கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அங்கு மின்சாரம் அமைக்கக்கூடிய பணிகளுக்கு இவள் போடுகின்ற அந்த புள்ளி விவரங்களை மையப்படுத்திய களங்கள் எடுத்து அதன் மூலம் அங்கு மின்சாரம் செய்வதற்கான களங்கள் உருவாக்கப்படுகிறது. ஆனால் அங்கு ஒரு பெரிய நெருக்கடியும் இருக்கிறது. பொறியியல் சார்ந்த களத்தில் இந்த பெண் பயணிப்பதற்கு
வேலை நடைபெறுகின்ற இடங்களில் இந்த பெண் போய் பார்க்க முடியாது என்று தடை விதித்து விடுகிறார்கள். அதற்கு காரணம், இவள் ஒரு இளம் விதவை வந்து பார்த்துவிட்டால் இந்த அணை உடைந்து போவதற்கான ஒரு களம் அமைந்துவிடும் என்கின்ற அடிப்படையில் இந்த பெண்ணை வந்து அங்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆயினும் இந்த பெண் தான் அலுவலகத்தில் இருந்தே அனைத்து வேலைகளையும் செய்வதற்கான ஒரு களத்தை எடுத்து அங்கு வேலை செய்கிறார். அதன் பின்பு கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பெனியில் போய் இணைந்து அங்கு சுமார் பல வருடங்கள் அவள் வேலை செய்கிறார். முதலாக இந்தியாவில் இன்ஜினியரிங் பள்ளிப்பை படித்து தான் ஒரு இன்ஜினியர் என்கின்ற அடையாளத்தை நிரூபித்த பெண்ணாக இந்த பெண் இருக்கிறார். ஆனால் இந்த பெண்ணை மையப்படுத்தி வரலாறுகள் பதிவு செய்து கொண்டதா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு. இந்த சூழலில் நியூயார்க்கில் 1964 நியூயார்க்கில் பெண்கள் பொறியியல் வல்லுநர்களை மையப்படுத்திய ஒரு மாநாடு நடைபெறுகிறது. அதில் ஒவ்வொரு நாடுகளில் இருக்கக்கூடியவர்களையும் தேர்ந்தெடுத்து அங்கு அழைக்கின்றார்கள். இந்தியாவிலிருந்து இந்த ஒரு பெண் மட்டுமே அங்கு செல்கின்றார். அங்கு செல்கின்ற பொழுது இந்தியாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய முதல் பொறியியலர் பெண், அதாவது இன்ஜினியரான ஒரு பெண் என்கின்ற அடிப்படையில் அவர் சேலை கட்டிக்கொண்டு அந்த அரங்கத்தில் நடந்த பொழுது எழும்பிய கைதட்டு அவருடைய முயற்சிக்கான அங்கீகாரமாக அமைந்திருந்தது என்பதை நாம் வரலாறுகள் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த பெண் முதலாக இந்தியாவின் இன்ஜினியர் என்கின்ற அடையாளத்தை அடைந்திருந்தால் கூட வரலாறு இந்த பெண்ணை பதிவு செய்யவில்லை என்பதுதான் வருத்தமான பதிவு. இந்த பெண்ணோடு பெயர் சோயாமா ஜீல லலிதா என்கின்றதுதான் இந்த பெண்ணுடைய பெயராக இருந்தன. இந்த பெண்ணை மையப்படுத்திய செய்திகளை தேடிய பொழுது இது சார்ந்த கருத்துகள் பதிவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பெண்ணியம் சார்ந்த களத்திற்கு வலு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய இதுபோன்ற தாரகைகளை இந்த உலகம் அறிய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் இந்த காணொளியில் அது சார்ந்த ஒரு தேடலை எடுத்து வைத்திருக்கின்றேன். எப்படி TM சௌந்தரராஜன் அவர்களுடைய தடைகளை உடைத்து ஒரு பெண் அவரை மீண்டும் பாடமாட்டேன் என்று சொன்ன பாடலை பாட வைத்ததோ, அதுபோல இந்திய மண்ணில் ஒரு பெண் இன்ஜினியராக மாறலாம் என்கின்ற களத்தை உருவாக்கி பல இக்கட்டுகளை உடைத்து பெண்ணினத்திற்கு ஒரு வழிகாட்டிய இன்னொரு பெண்ணை சார்ந்த கதையும் இங்கு நான் உங்களுக்கு இந்த காணொளியில் எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த செய்திகள் உங்கள் மனதை தொட்டதாக இருந்தால் தொடர்க இதுபோன்று பல செய்திகளை என்று எனக்கு கட்டளையிடுங்கள். கண்டிப்பாக தேடி எடுத்து பல செய்திகளை உங்கள் முன்னால் வைக்க காத்திருக்கிறேன். நன்றியுடன் இன்பா.